எல்லாருக்கும் வணக்கம். சில பேர் வந்து இந்த டாபிக் பேசினா நல்லா ரீச் ஆயிடலாம், சில பேர் வந்து இந்த டாபிக் பேசு, சில பேர் வந்து இந்த மாதிரி பேசு, சில பேர் வந்து அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்தீங்க. எங்கள் மேலே இருக்க ஒரு பர்சனல் ஒரு அன்புனால நீங்கள் ஒரு விஷயங்களும் சொன்னீங்க. நாங்கள் வந்து ரீச்காக வந்து இது நாங்கள் எதுவும் பண்ணல. இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அதாவது 4 விஷயங்களை 4 பேருக்கு வந்து நல்லது பண்ணலாம். ஐ மீன் ஒரு சில நமக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் ரீச்காக அப்படிக்காக பண்ணியிருந்தால் நாங்கள் எது வேணால் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி வியூஸ், அதாவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதோட நிறையா விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதோட எப்படி சொல்கிறது, எஸ்இஓ சம்திங் பிளா 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 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. சில பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 10 செகண்ட்லேயே பார்த்துட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் அந்த ஆவரேஜ் வீடியோஷன் அந்த மாதிரிலாம் வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தென் நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்படின்றத மாதிரி தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். வெறும் 10 செகண்ட் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியாது, கண்டிப்பாக அதோட கண்டென்ட்டும் வந்து 4 பேருக்கு போய் சேராது. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய விளாகிங்காக நான் ஒரு பைக் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிகிட்டு இருந்தப்போ அவன் என்ன சொன்னான்னா, 2 விஷயம் என்கிட்ட சொன்னான். என்ன மாதிரி பைக் வாங்க போகிற, அந்த பைக் உனக்கு எப்படி வாங்க போகிற அப்படின்றது மாதிரி எனக்கு கேட்டிருந்தான். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து ஒரு பைக் வேண்டாம் சொல்லி நான் ஒரு பைக் நேம் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakh சம்திங் வந்தது. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரு இஎம்ஐயில் போட்டு நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு பேலன்ஸ் வந்து நான் இஎம்ஐ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். இஎம்ஐ கட்டுறது ப்ராப்ளம் கிடையாது, நீ வந்து ஃபுல் இஎம்ஐ கூட போட்டுக்கோ, இல்லை வந்து நீ ஒரு 20,000 கொடுத்துட்டு நீ 1,80,000 கூட இஎம்ஐ போட்டுக்கோ. ஆனால் நீ வந்து ஒரு 50 to 60% கேஷை வந்து நீ வந்து இனிஷியலாக கட்டிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீ ஒரு 1 இயர்க்குள்ளே ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 monthsக்குள்ளே நீ அதை கட்டிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. உனக்கு வந்து பைக்கு வந்து ஓட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பைக் வாங்குறது நீ ஆசைப்பட்டு வாங்குற, அந்த ஆசைப்பட்டு வாங்குறத வந்து உனக்கே வந்து ஒரு பாரமாக ஏற்றிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னால் ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துச்சு. 2வது விஷயம் என்ன சொன்னான்னா, நீ வந்து விளாகிங்காக பைக் வேணும்னா நம்ம எந்த பைக் வேணால் எடுத்து ஓட்டலாம், அட்லீஸ்ட் ஒரு நீ செகண்ட் ஹேண்டில் கூட பைக் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நீ செகண்ட் ஹேண்டில் பைக் எடுத்து ஓட்டினீன்னா நீ ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் வேணால் நீ ஒரு நல்ல பைக்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னான். இந்த கண்டென்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவனுக்கு எனக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, அவனுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அந்த வேலையை பார்த்துட்டு அவன் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்கள் என்கிட்ட சொன்னான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜென்ரலான விஷயங்கள் டெய்லி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கண்டென்ட் எழுதிதான் பண்ணல, நம்ம லைஃப்ல பார்க்குற பல விஷயங்களே வந்து நம்ம கண்டென்ட்டாகவே பண்ணலாம். இன்னைக்கு இது எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம், தப்பே கிடையாது. அட் த சேம் டைம் இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you so much.